எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்து எல்லாரையும் டைம் பண்ணாங்க. திரும்பவும் வந்துட்டு சொல்லாமல் எனக்கு வந்து ஒரு 3 விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லீவ் ப்ராடக்ட் ஸ்டேஜில் வந்து பிரபு சார் வந்து மீட் பண்ண போயிருந்தேன். அப்போ சொல்லியிருந்தாரு, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது, ஆக்சுவலி இந்த படம் பொறுத்தளவு வந்துட்டு இட்ஸ் நாட் அபவுட் மேக்கிங் மணி, இட்ஸ் அபவுட் கிவிங் ஹோப் டு தி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எனக்கு அப்படியே ஸ்டேஜ் அந்த வருஷம் கூட அது என் மனசு ஓடிட்டே இருந்துச்சு. அண்ட் இப்போது படம் முடிச்சுட்டு இந்த ரிசப்ஷனுக்கு அப்புறம் வந்து நாங்கள் ஹோப் கொடுத்துருக்க மாதிரியா எனக்கு தெரியல. பட் திஸ் இண்டஸ்ட்ரி ஹஸ் given a lot of hope for us. அண்ட் ஹானஸ்டாக சொல்லணும்னா வந்துட்டு 100 பேரில் 50 ப்ரொடியூசர் வந்து படம் பண்ண மாட்டாங்க. மீதி 50-30 பேர் வந்துட்டு பண்ணுவாங்க, பட் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. மீதி இருக்கிற ரிமைனிங் பர்சன் வந்து இதே மாதிரி பண்ணியிருப்பாங்க, பட் கண்டிப்பாக ஒரே ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க கிட்ட, நீங்கள் யாருக்கே அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இவங்க வந்துட்டு ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை எங்களை வச்சாங்க. அதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு உண்மையிலே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு எனக்கு சினிமாவில் வந்துட்டு உள்ளே வரும்போது இவங்க இப்பெல்லாம் பேசணும் அப்பெல்லாம் பேசணும்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சினிமா வந்து நான் எடுக்கணும், நான் நம்மள சினிமா எடுக்கணும்னு ரொம்ப செல்ஃபிஷான ஒரு ஆள் தான் நான் உள்ளே வந்தேன் ஆக்சுவலாக. அண்ட் கொஞ்சம் நைவாக இருந்தேன். இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் கோத்ரூ பண்ணிக்கலாம் போகணுன்றதுலாம் தெரியும் தான் நான் வந்தேன். அது வந்து படத்துக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எந்த இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி படம் பண்ணணும் அந்த மாதிரி படம் பண்ணணுன்ற ரெஃபரன்ஸில் எல்லாம் ஒர்க் பண்ணணும். அண்ட் கடைசியில் அது அவுட்புட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு நம்புகிறேன். அண்ட் எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ண படம் தான் இது. ஸோ இவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு படமாக இதை பண்ணிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை. எப்படியும் சேஃபான ஃபிலிம்ஸ் இருக்கும், கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தை வந்து கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் தான், பட் கொஞ்சம் அன்கன்வென்ஷனான படம். என்னையே வந்து நம்பி இந்த படத்தோட கண்டென்ட் நம்பி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல்ஸ் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்து 17 அன்னைக்கு ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் வந்துட்டு வெளியே நிற்கணும் அப்படின்னா எல்லோரும் படம் பார்த்து வெளியே போனாங்க. ஸோ கொஞ்சம் பேர் வந்து பேசினாங்க. பட் அவங்க மொபைல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து கொஞ்சம் பயமாகிடுச்சு. என்ன ரியாக்ட் பண்ணிக்கலாம்னு தெரியல. ரொம்ப அமைதியாக ஒரு ஸ்டாண்டு எக்ஸ்பிரஷனில் வெளில போனாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, என்ன எழுத போகிறாங்க அப்படின்ட்டு. யூஸ்வலாக நான் ரிவ்யூஸ் நான் நிறைய படிப்பேன், எல்லா படத்துக்கும் படிப்பேன். எழுதுவாங்க சினிமாட்டோகிராஃபி நைஸ், மியூசிக் குட் அப்படின்னு எழுதி மேலோட்டமாக எழுதி போயிடுவாங்க. பட் இந்த படம் பொறுத்தளவுக்கு வந்துட்டு நான் எந்த அளவுக்கு இந்த படத்தை ரசித்து எழுதணும் அதே மாதிரி அந்த ரசனை வந்து நீங்கள் எழுதின விமர்சனங்கள் இருக்குது. அது உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் படித்தேன் ஆக்சுவலாக. எல்லாமே சேவ் பண்ணி வச்சுட்டு படிச்சு பார்க்குறேன் நான் ஆக்சுவலாக. இது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா வந்து ஒரு நிறைய கன்வியூஷனோட ஒரு பண்ண படம் இது. அந்த சேம் கன்வியூஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திரும்பவும் வந்து நீங்கள் நம்மள சினிமாவை நீங்கள் பண்ணுங்கள், அதை சின்சியராக பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோன்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.